தேங்காய் பால் சாம்பார் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறத அது தேவையானது என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், புளி கொஞ்சோண்டு இருக்கணும், நிறைய போடக்கூடாது. புளியோட ஃப்ளேவர் நிறைய தெரியக்கூடாது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் பால் வந்து திக்காக ஒரே ஒரு பால் தான், திக்கு பாலாக ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு, முருங்கைக்காய், வெங்காயம் வெந்து புளி ஊற்றி அதுவும் கொதிச்சிருச்சு முக்கால்வாசி. இப்போ இது முருங்கைக்காய் வெங்காயம் வேக போட்டிருந்தோம்ல, அது வெந்து கரைச்சி வச்ச புளியும் ஊற்றியாச்சு, முக்கால்வாசி கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான உப்பு போடுறோம், கொஞ்சம் வெல்லம், இது கொதிக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி போடணும். சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி, இல்லை மிளகா பொடி, தனியா பொடி, வெந்தய பொடி எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக போட்டுக்கலாம். புளி கொதிச்சிருச்சு, பொடி போடுறேன். ஃபஸ்ட்டு தனியா பொடி போடுறேன், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மிளகா பொடி, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கொதிச்சோன்னே வெந்த துவரம் பருப்பு ஊற்றணும். பொடியெலாம் போட்டிருந்தோம், சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து வேக வச்சு மசிச்சு நல்லா வச்சுக்க துவரம் பருப்பை அதில் ஊற்றுறோம். இதுவும் ஒரு கொதியை வரட்டும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும் லாஸ்ட்டாக. பருப்பெல்லாம் ஊற்றி சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இதுக்கு டேஸ்ட்டே வந்து தேங்காய் பால் தான், அதனால தான் இதுக்கு பேர் தேங்காய் பால் சாம்பார். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தோன்னே அணைச்சிடணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு மேலே கடுகு, கருவேப்பிலை தாளித்து போட வேண்டியதான். தேங்காய் பால் சாம்பார் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறத அது தேவையானது என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், புளி கொஞ்சோண்டு இருக்கணும், நிறைய போடக்கூடாது. புளியோட ஃப்ளேவர் நிறைய தெரியக்கூடாது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் பால் வந்து திக்காக ஒரே ஒரு பால் தான், திக்கு பாலாக ஒரு பால் எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு,